எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையை புரட்டி போடும், அதாவது முழுவதுமாக கேட்கும்போது ஒரு தெளிவு பிறக்கும். பாதச்சனி காலத்திலே ஒரு ஜென்மசனி போன்ற அமைப்பு. ஆகையினால்தான் பாதசனி ப்ளஸ் ஜென்மசனி என்று உங்களுக்கு தம்ப்நெயிலிலே தந்திருக்கின்றேன். ஏழரை சனி வேகம் எடுக்கிறது என்றால் என்ன? உங்களை படாத பாடு படித்து முடித்து விட்டது. இதுவரை இருந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு விடியலை காட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது சனி பகவான் ஒரே இடமாக நிற்கிறார். இப்போது நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு இருக்கிறார் என்றால் என்ன? நாம் பார்க்கும்போது நம் கண்களுக்கு பூமியிலிருந்து அவர் தரக்கூடிய பலன் ஒரு நிலையாக நின்று தருவார். சென்று கொண்டு இருப்பவன் அவன் தரக்கூடிய பலனையே நாம் பொறுக்க முடியவில்லை. நின்று தந்தால் என்ன என்ற அச்சம் தேவையில்லை. ஏழரை சனியிலே இதுவரை சோகங்களெல்லாம் உங்களுக்கு கடந்து வந்திருப்பீர்கள். அந்த சோகத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த வெளிச்சம் தரக்கூடிய காலம் இப்போது அஷ்டம இடத்திலே, அதாவது அஷ்டமாதிபதி சூரியனுடைய வீடு சிம்மம், அந்த சிம்மத்திலே சனி பகவானுடைய பார்வை பலம் இருக்கிறது. வக்ரகதி எப்போது? 17 ஜூன் 2023 முதல் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் திடீரென்று டக்கென்று ரிவர்ஸ் போக முடியாதல்லவா? ஆகினால் இப்போது ஒரு நிலையிலே ஸ்டேஷனரி என்று சொல்வார்கள், ஒரே இடமாக நின்று பின்னர் மெதுவாக திரும்புவது போன்ற அந்த பலன் நமக்கு இப்போது தெரியும். பெரும்பாலும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் 5ஆம் இடம் என்ற அந்த தொலைவு இருக்கும்போது, 5 ராசிகள் தொலைவு இருக்கும்போது வருடம் இது ஏற்படக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் மற்ற கிரகங்களின் காரணமாக பலன்கள் மாறுபடும். சரி, உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியுமா முடியாதா என்ற கேள்வி இப்போது உங்களுடைய மனதிலே இருக்கும். கஷ்டங்கள் தீருமா? ஏதோ தீர்வது போன்று துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் வக்ரசனி என்ன செய்யும் என்றால், இப்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகளை நீங்கள் தெரிந்து அதற்கு செயல்படக்கூடிய, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை என்னவென்றால், தீயவை அல்லது மறைந்திருக்கக்கூடிய எந்த கெட்டதும் உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு. அதன் காரணமாக நீங்கள் சற்று உங்களுடைய நிலையை சரிபடுத்தி கொண்டு அதை வெல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரி, ஒரே இடத்தில் தான் இருக்கப் போகிறார், ஒரே ராசியில் தான் இருக்கப் போகிறார். அதனால் மிகப்பெரிய பலன் மாறுபாடு இருக்காது. இருந்தாலும் கூட சற்று உங்களுக்கு கூடுதல் உழைப்பு என்பது தேவை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இருக்கிறேன். எப்படி? வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நவம்பர் 4, 2023 பின்பாக மீண்டும் நேர்கதிக்கு சென்று உங்களிடமிருந்து உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து முழு தன வரவை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறுவார். இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நல்லது நடக்கும் என்றால், நல்லது நிச்சயம் நடக்க துவங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி பகவான் நீச்ச நிலையோ வக்கர நிலையோ அல்லது செவ்வாயினுடைய பார்வையோ அல்லது செவ்வாயோடு இணைவோ அல்லது உங்களுக்கு எது பாவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ, பாதகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நிலையில் ஏதேனும் இணைவுகளோ இது போன்று இருந்தால் சற்று கூடுதலாக உங்களுக்கான சிரமம் இருக்கும். அதாவது அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட மறைந்த பிரச்சனைகள் தெரிய வருவதன் காரணமாக வெற்றிகளை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதோடு உங்களுடைய சுய ஜாதக பரிசோதனையின் மூலமாக நீங்கள் வெல்வதற்கான வழிகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய கட்டாயமாக இருக்கிறது. ஜாதகத்தை தொடர்ந்து பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே ஏதேனும் தோஷங்கள் இருக்கிறது என்று யார் சொன்னாலும், எல்லா தோஷங்கள் இருந்தாலும் அவற்றிலே வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே உங்களை படைக்கும் போது இறைவன் சகல சௌபாகியங்களும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏதேனும் ஒரு இடத்திலே வைத்திருப்பான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வக்ரகதி காலத்தில் ஒரு சிறப்பு ஏற்பட போக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி ஒரு சிறப்பு ஏற்படும் வக்ரகதி காலத்தில் என்றால், இப்போது சதயச்சனியாக இருக்கிறார், ராகுவின் ஸ்தானத்திலே இருக்கிறார், இருந்து 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது சுகங்களை நீங்கள் அடைவதிலே சற்று கூடுதல் உழைப்பு இருக்கும். இப்போது பார்வையை திருப்பும் போது 4ஆம் இடத்துல குரு ராகு இணைவு என்ன பலன் தருகிறதோ குரு சண்டாலமாக அதை தான் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையினாலே குரு அவரை பிரீதி செய்தால் மட்டும் போதும். ஆகையினாலே வியாழக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் உரிய முறையிலே
பூஜையை செய்வது என்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இது சற்று உங்களுக்கு கூடுதல் உழைப்பை ஏற்படுத்தினாலும் கூட வெற்றிக்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து விடுகிறது. 2ஆம் வீட்டில்தான் உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில்தான் உங்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோணத்திலேயே தான் இருக்கார், மாறப்போவதில்லை. ஆனால் அங்கு சற்று வக்ரகதி நிலை என்பது இருக்கும். அந்த வக்ரகதி நிலையிலே 16 ஏப்ரல் 2023 முதல் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஆகஸ்ட் 22 சதயம் முதல் பாதத்திற்கு வருவார். அக்டோபர் 15, 2023 அவிட்ட நட்சத்திரத்திற்கு 4ஆம் பாதத்திற்கு வருவார். பின்னர் நவம்பர் 4 மீண்டும் மெதுவாக கடந்து சதயம் முதல் பாதத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு. இதில் என்ன சிறப்பு என்றால் அக்டோபர் மாதம் 15ற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்திலே வரும்போது மேலும் உங்களுக்கு தைரியமும் தெம்பையும் தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். அதோடு கூட அடுத்து மிக விரைவிலேயே அவர் நேர்கதிக்கு பெறும்போது சதயச்சனியாக வரும்போது மிக வேகமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகையினால் ஆண்டு இறுதியிலே வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பது என்பதல்ல, உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் அனுபவிக்க தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும்? மீண்டும் உங்களுடைய சிந்தனை மன ஓட்டத்தில் ஏதேனும் சில சிக்கல்கள் குடும்பத்தில், குறிப்பாக 5ஆம் இடத்து அதிபதியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சுக்கிரன் தற்சமய சூழ்நிலையில் கடக ராசியில் சுக்கிரன் செவ்வாய் நீச்ச செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். ஆகினாலே உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக ஏதேனும் சில சிக்கல், மருத்துவ செலவு அல்லது ஏதேனும் எதிர்பாராத சில நிகழ்வுகள் இவையெல்லாம் இதுவரை கடந்து வந்திருப்பீர்கள். இவை சரியாகக்கூடிய தருணத்தை மெல்ல மெல்ல இது ஏற்படுத்தும். காதல் விஷயத்தில் இருந்து வந்த பிரிவு இணைவாக மாறக்கூடிய அமைப்பு. இதில் பெரும்பாலும் பாசிட்டிவ் என்று சொன்னால் என்ன, உங்களுடைய நம்பிக்கைக்கு பார்த்திரமானவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால் அல்லது உங்களுடைய உறவு பிரிந்திருந்தால், உங்களுடைய நட்பு காதல் பிரிந்திருந்தால் அவை இப்போது ஒன்றாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் அனைவரையும் சேர்த்து கொள்ளலாமா என்றால் இல்லை. இப்போது உங்களுக்கு விரயச்சனி அதோடு ஜென்மச்சனியாக இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யார் நல்லவர் கெட்டவர் என்று சனி பகவான் காட்டி கொடுத்திருப்பார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது ஒரு கஷ்டம் அல்லது இடுப்பிலிருந்த ஆடை அவிழும்போது எவ்வளவு விரைவாக கை வந்து அந்த ஆடையை பிடித்து மானத்தை காப்பாற்றும், அதுபோல் ஒருவருடைய கையை போல் ஒரு நட்போ உறவோ வந்து உங்களை காப்பாற்றி இருந்தால் அந்த நட்பை அந்த உறவை மட்டும் நீங்கள் மீண்டும் இணைத்து கொள்ளலாம், அவர்களை சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவிழ்ந்த வேட்டியை அப்படியே பிடுங்கி சென்ற உறவுகளை நீங்கள் அப்படியே கழட்டி விடுவதுதான் சிறப்பாக இருக்கும். அது செய்யவில்லை என்றால் மீண்டும் உங்களுக்கு ஜென்மச்சனி துவங்குகிறது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதோடு கூட கல்வி, மாணவர்களுக்கு சிறந்த கல்வி என்பது நிச்சயம் அமையும். ஆனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை ஒரு முறை அதை சார்ந்தவரிடம் கொடுத்து சரியா என்று கேட்டு செய்வதே சிறந்ததாக இருக்கும். எந்த ஒரு பேச்சு நீங்கள் பேசினாலும் அதில் சிறு தவறு இருந்தாலும் உடனே அதை சீர் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை மகர ராசி அன்பர்களுக்கு தரும். கல்வியிலே சற்று எச்சரிக்கையோடு இருப்பது வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பிரகாசமாக தரக்கூடியதாக அமையும். தற்சமயம் இந்த பதிவை தரக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுக்கு வக்ரகதியை நோக்கி சனி பகவான் இப்போது நின்று பலன் தந்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் மட்டுமா நிற்கிறார்? சுக்கிரன் கடகராசியிலே மிக மிக மெதுவாக ஸ்லோடவுன் ஆகி இருக்கிறார். ஆகையினால அந்த பலனிலும் உங்களுக்கு யோககாரகன் தர பலனிலும் கூட உங்களுக்கு சற்று மெதுவான பலன் இருக்கும். இருந்தாலும் இதில் பாசிட்டிவ் என்னவென்றால் சுக்கிரனும் செவ்வாயும் மிக அருகருகே சேர்ந்து பலன் தரப்போவதில்லை. டிகிரிகளிலே பல வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து உங்களுடைய உழைப்பிலே எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கவனத்தை வெற்றிக்கான வாய்ப்பு என்ன, தன லாபம் என்ன என்பதை பற்றி கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய குடும்பத்தில் விட்டு கொடுப்பதன் மூலமாக உச்ச லாபத்தை அடைவதோடு மட்டுமல்லாமல் பெயரும் புகழும் அடைவதற்கு புது தொழில், புது வியாபாரம், புது வாழ்க்கை என்ற நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பை
இந்த பாதச்சனியாக ஜென்மச்சனியாக மாற இருக்கின்ற சனி பகவான் அவருடைய பவரை உங்களுக்கு தரப்போகிறார். ஆகையினால் தான் சொன்னேன், வேகம் எடுக்கிறது 7.5 சனி. இந்த காலகட்டம் வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு தரும், கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும், துஷ்டர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்ற மகர ராசி அன்பர்களுக்கும், மகர ராசி லக்னம் வேறு ஏதாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்வீர்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். நன்றி.